இது பாருங்கள், நாங்கள் மண் கலவை கலந்து வச்சுருக்குறோம். இதில் கடல் பாசி, வேப்பம் புண்ணாக்கு, மாட்டு தொழு உரம் எல்லாம் காலி பக்கெட்டெல்லாம் அங்கே இருக்குது பாருங்கள். அதிலெல்லாம் நிரப்பிட்டு தைப்பட்டத்துக்கு நடணும். பார்க்குறாங்களா உங்களுக்கு? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள், நான் மண்ணெல்லாம் கொட்டி நிரப்பி வச்சுட்டுருக்குறேன். 5 நாளைக்கு முன்னாடியே தக்காளி நாற்று எடுத்துகிட்டு போய் நடலாங்க. இது பாருங்கள், தொட்டியெல்லாம் மண் கலவை கலந்து கோகோபிட், வேப்பம் புண்ணாக்கு, கடல் பாசி, மாட்டு எருவு, நம்ம நிலத்து மண் எல்லாம் போட்டு கலந்து வச்சுருக்குறோங்க. வேப்பம் புண்ணாக்கு இப்போ நடுறேன். இதில் தக்காளி நாற்று வந்துடுச்சு. இது விட்டு நிறைய நாள் ஆகுது. இந்த மழையினால் நடவே முடியல. இப்போவும் புயல் இருக்குன்றாங்க. எப்படி பார்க்கலாம், நட்டு வைக்கிறேன். தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சுட்டோங்க ஃபஸ்ட்டு. ஆல்ரெடி நாற்று விட்டு 25 நாளைக்கு 1 மாதமே ஆக போகுதுங்க. இந்த மழை வந்து நடவே முடியல. இன்னும் 2 புயல் இருக்குதுன்றாங்க. எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நாற்றெல்லாம் பெருசாக வளைஞ்சி போச்சுங்க. இந்த செடி நடுற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள். இருங்க, ஃபுல்லாக நட்டுட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட், எல்லாம் நட்டாச்சுங்க. அவ்வளோ தண்ணி ஊற்றிட்டா சரியாக போச்சு. ஃபஸ்ட்டே ஆல்ரெடி நான் தண்ணி ஊற்றிட்டேன் தொட்டிங்களுக்கெல்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது பாருங்கள், இது ஒரு தப்பு செடி வேறு தொட்டியில் முளைச்சிருந்தது. அது சும்மா பிடுங்கி நட்டேன். நட்டு 1 மாதம் ஆயிடுச்சு. காய் பாருங்கள், நல்லா கொத்து கொத்தாக இருக்குது. இதுலேயும் பாருங்கள், நாட்டு தக்காளி. இது ஒரு செடி பழம் பழுத்துட்டு பாருங்கள்.